ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சென்றோம். இன்றைய தினம் 601வது நாமாவளியாக ஓம் பிருஹத்பானு தனோத்பூதாய நமः. முருகப்பெருமான் இந்த நாமாவளி அக்னியிலிருந்து உண்டானவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுடைய குமார பரமேஸ்வரனுடைய அவதாரத்தை பார்த்தோம். அவர் எப்பேற்பட்ட இடத்திலிருந்து வந்தார் அப்படின்னா, குமார பரமேஸ்வரன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பிழம்பாக வெளிப்பட்டார். இறைவன் எப்பேற்பட்ட சக்தி வடிவம், அப்பேற்பட்டவர் ஏன் அவதாரம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்வதற்காக இறைவன் வெளிப்படுறார். சுவாமிக்கு பிறப்பு இறப்பு இதெல்லாம் கிடையாது, ஆதியும் அந்தமும் மற்றவர், அவருடைய இலக்கணத்தை தான் பார்த்தோம். அப்போ அந்த தேவர்கள் எல்லாம் கேட்குறா சுவாமிக்கிட்ட வந்து, அப்பா தங்களை மதிக்காத அந்த தட்ச யாகத்தில் கலந்துட்ட அந்த துன்பத்தை அனுபவிச்சுருக்கோம், முடியல எங்களுக்கு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட அவளுக்கு கூச்சமாக இருந்தது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறா, உங்களுக்கு நிகரான குழந்தைய கொடுங்க அப்படின்னு. இறைவனுக்கு நிகர் இறைவன் தானே. ஆனால் இதை கேட்க வர்றதுக்கு அவள் அவ்வளோ பாடுபட்டிருக்கா. காமனை கூட்டின்னு வந்து அவனை அம்பு போட வச்சு, அவனும் பயந்து பின்னாடியாந்து போட்டு அதை திரும்பி பார்த்தோன்னே பஸ்மம் ஆகிட்டான். மற்ற இப்போ ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அடையாளத்துக்காக எடுத்து வச்சு அழலாம், எதுவுமே இல்லாமல் அப்படியே பஸ்மம் சாம்பலாக்கிட்டார். அதுக்கப்புறம் சுவாமியை எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்து வரமாக கேட்க வந்து நிற்கிறா. இருந்தாலும் அவளுக்கு அவ்வளோ தயக்கம். அப்போ கேட்கும்பொழுது சுவாமி புன்முறுவலோடு நெற்றிக்கண்ணை திறக்கிறார். நெருப்பு பிழம்பு வெளிப்படுது. ஆஹா, இன்னும் சுவாமி நம்ம மேலே கோபம் குறையில போல் இருக்குது அப்படின்னு மாலையனாதி தேவர்கள் எல்லாரும் ஓடுறா. எல்லாரும் ஓடுறது ஆச்சரியம் இல்லை, பராசக்தியே ஓடனாலாம். அப்பேற்பட்ட நெருப்பு பிழம்பு அக்னி பகவானாலையும் பஞ்சபூதங்களாலையும் தாங்க முடியாத நெருப்பாக வெளிப்பட்டு தான். அப்போ அந்த நெருப்பு பிழம்பு எப்படி இருந்தது? கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார், அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் உய்யே அப்படின்னு அற்புதமான இந்த பாடலை பாடியிருப்பார். அப்போ அந்த நெருப்பு பிழம்பாக வருதான். அக்னி பகவானால் தாங்க முடியல, வாயு பகவானால் தாங்க முடியல, அந்த பூமியால் தாங்க முடியல. அம்பாள் குளித்த அந்த சரவண பொய்கை அதில் குளிர்ந்து குமார பரமேஸ்வரன் வெளிப்பட்டு வந்தார். அப்படி அந்த நெருப்பிலிருந்து வராராம். பானு அப்படின்னா சூரியனை குறிக்கும் ஒளி காந்தி. நம்ம நினைக்கிற நம்ம பார்க்குற அந்த சூரியன் கோடி கோடியாக இருந்தால் எப்படி இருக்கும்? கோடி கோடி அந்த அதனுடைய ஒளி காந்தத்தை வடிகட்டி அதை வேளா கையில் வச்சுருக்காருன்னா, அந்த சக்தியை தாங்கிறதுக்கு அப்போ அவருடைய சரீரம் எப்போ ஏற்பட்டதாக இருக்கணும், நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அப்பேற்பட்ட கோடி 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 சூரிய பிரதீகாசராக இருக்கக்கூடிய அந்த குமார பரமேஸ்வரனை இந்த நாமாவளி அக்னியிலிருந்து உண்டானவர். எந்த அக்னி? சிவாக்னி. சிவத்திட்டேருந்து வந்ததால் தான் அத்தனை உயிர்களையும் காக்கும் பொருட்டு அவர் கருணையோடு 6 முகத்தோடு வரார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பிருஹத் பானு தனோத்பூதாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.